நவம்பர் 12 பிறந்தநாள் காணும் தமிழக பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில அமைப்பாளர் ஸ்ரீ நயினார் பாலாஜி அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துகள். வழக்கறிஞர் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தலைநகர் டெல்லியில் செங்கோட்டை அருகே தீவிரவாத தாக்குதல் நேற்று நடந்திருக்கிறது. இந்த தாக்குதலுடைய பின்னணி, இந்த தாக்குதலுக்கான காரணங்கள் உள்ளிட்ட விஷயங்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த தாக்குதல் தொடர்பாக தற்போது வரை என்னென்ன விஷயங்கள் இப்போ அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதன் பிறகு இதோடைய பின்னணி, இதோட ஃபைசாபாத் அப்படிங்கிற இன்னொரு மிகப்பெரிய ஒரு பின்னணி, இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பார்ப்போம். விஷயம், நேற்று டெல்லியில் நடந்தது ஒரு தற்கொலை படை தாக்குதல். டாக்டர் உமர் முகமது அப்படிங்கிற ஒரு நபர் தன்னுடைய உண்டாய் i20 காரில் இந்த ஹை எக்ஸ்ப்ளோசிவ், அதாவது வெடிப்பொருட்களை நிரப்பி கொண்டு இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறான் என்பது இப்போ இந்த பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதன் தொடர்ச்சியாக என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நேற்று இந்த சம்பவம் நடந்த உடனேயே இதை யாராலையுமே ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல. நிறைய பேர் இது ஒரு சிஎன்ஜி பிளாஸ்ட்டு, அதாவது வண்டியிலே இருக்கக்கூடிய ஒரு சிலிண்டர் வெடிச்சதால் கூட நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை சொன்னாங்க. ஆனால் மிக விரைவிலேயே இது சிஎன்ஜி பிளாஸ்ட் கிடையாது, இது ஒரு டெரர் அட்டாக் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இப்போ உறுதியாக இருக்குது. அடுத்த கட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, அமோனியம் நைட்ரேட் அப்புறம் டிட்டோனேட்டர்ஸ் உள்ளிட்ட விஷயங்கள் அந்த வெடித்தாக்குதல் நடந்த இடத்துல இருந்து இப்போ பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க அதிகாரிகள். அதுக்கப்புறம் இந்த தாக்குதல் நடந்த உடனேயே டெல்லியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளில் தொடர்ச்சியான ரைடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் மிக தீவிரமாக தற்போது வரை நடந்திருக்கிறது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நாடு முழுமைக்கும் மிக முக்கியமான இடங்கள் எல்லாமே இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இப்போ இந்த காரோடைய ஓனர், அவன் தொடர்புடைய இந்த உமர் தொடர்புடைய ஆளுங்களில் கிட்டத்தட்ட 6 பேரை ஜேஎன்கே போலீஸ் இன்னைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க. அது யாருன்னு பார்ப்போம். அஷித் அகமது, உமருடைய ஒரு பிரதர், உமருடைய இன்னொரு பிரதர் ஷாஹூர் அகமது, அப்புறம் உமருடைய அம்மா ஷாமியா பானு, அதன் பிறகு ஒரு பிளம்பர் அமீர் ரஷீத் அப்படிங்கிற ஒரு பிளம்பரை கைது பண்ணியிருக்கிறாங்க. உமர் ரஷீத் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவனையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. தாரிக் மாலிக் அப்படிங்கிற ஒரு பேங்க் செக்யூரிட்டி கார்டு, அவரையும் இதில் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த உமர் அப்படிங்கிற நபருடைய காரில் தான் இந்த வெடிகுண்டு தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த காரை பயன்படுத்தி தான். இதன் தொடர்ச்சியாக உமர் தொடர்புடைய 6 பேர் இதை கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த பிளாஸ்ட் சம்பவம் ஏன் நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதன் முன்பாக இந்த டைம் லைன் சீக்வன்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த வெடிகுண்டு நிரப்பப்பட்ட இந்த கார் அப்படிங்கிறது கரெக்டா 8:04 டெல்லியை என்டர் ஆகுது. அதன் பிறகு 8:20 அங்க இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க்ல இந்த கார்ல எரிபொருள் நிரப்பப்படுது. அது ஓக்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க்ல இந்த காருக்கான எரிபொருள் நிரப்பப்படுது. சரியா 3:19 இந்த செங்கோட்டை எதிரில் இந்த கார் கரெக்டாக என்டர் ஆகுது. அதுக்கப்புறம் அதே செங்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங்கில் சரியா 6:22 இந்த கார் ரீச் ஆகுது. 6:52 இந்த கார் வெடிக்குது. ஸ்லோ மூவிங்கில் இருக்கும்போது இந்த கார் வெடிக்குது. இந்த கார் வெடித்த உடனேயே இந்த காரை சுற்றி இருந்த பல கார்கள் அதுவும் அங்கேயும் இந்த எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது பரவி அங்கே உள்ள இருக்கவங்களும் பாதிக்கப்படுறாங்க. பப்ளிக்கு ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு தள்ளி இருந்த பப்ளிக், இல்லை அதுக்கும் முன்னாடி இருந்த பப்ளிக் எல்லாத்துக்குமே இந்த அதிர்வு அப்படிங்கிறது உணரப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஃபுட்டேஜில் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு ப்ரீ பிளான்டு சூசைட் அட்டாக் அப்படின்னு இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பூர்வாங்க விசாரணை அடிப்படையில் நம்ம மிக தெளிவாக சொல்லிட முடியும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். சரி, இப்போ இந்த தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கான அந்த காரணம் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம நேற்று முன்தினம் இந்த செய்திகளை நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு இடத்துல இருந்து அதிகபட்சமான இந்த வெடிபொருள் எல்லாமே கண்டறிகிறாங்க போலீஸ் அதிகாரிகள். இன்னொரு பக்கம் கெமிக்கல் ரசாயன ஆயுதங்கள், இன்னொரு பக்கம் குஜராத்தோடைய ஏடிஎஸ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இன்னொரு இடத்துல இருந்து பிடிக்கிறாங்க. இந்த சீக்வன்ஸின் அடிப்படையில் தான் இந்த டெல்லி பிளாஸ்டையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான்
இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இப்போ இந்த டெல்லி பிளாஸ்டுக்கு முன்பாக நடந்த விஷயங்களை பார்ப்போம். இந்த டெல்லி பிளாஸ்ட் ஏன் நடந்தது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபரிசாபாத் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு மர்மமான விஷயங்கள் நடப்பதாக ஒரு செய்தி வந்து வெளியாகுது. அதே மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து அங்கே வந்து போகக்கூடிய நபர்கள் உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மர்மமாக இருக்குங்கிறதால அதை வந்து தொடர்ச்சியாக கண்காணிக்கிறாங்க. இது யார் கண்காணிக்கிறாங்க அப்படின்னா JNK, ஜம்மு காஷ்மீருடைய போலீஸ், அதுக்கப்புறம் ஹரியானா போலீஸ், இவங்க 2 போலீஸும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் வந்து நடத்துகிறாங்க. அந்த ஜாயிண்ட் ஆப்ரேஷன் பேரில் இந்த ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபைசாபாத்தில் இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து தொடர்ச்சியாக வந்து கண்காணிக்கப்படுது. இந்த கண்காணிப்பு வந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் வந்து நடைபெறுது அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய இந்த போலீஸ் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தொடர்ச்சியாக என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த துல்லியமாக அங்கே இருக்கக்கூடிய மாநில உளவுத்துறை, அப்புறம் மாநில காவல்துறை உள்ளிட்ட அவங்க வந்து அழகாக ஒரு நெட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை வந்து தொடர்ச்சியாக வந்து கண்காணிப்பில் வந்து ஈடுபடுறாங்க. இந்த கண்காணிப்பின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக என்ன நகருது அப்படின்னா, சரி இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம உள்ளே புகுந்து ரைடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே புகுந்து ரைடு பண்ணும்போது கிட்டத்தட்ட 360 கிலோ அமோனியம் நைட்ரைட், 2900 கிலோ IED அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாமுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கக்கூடிய பொருட்கள், எல்லா வெடிப்பொருட்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாமே வந்து கிடைக்குது. இது வந்து 2900 கிலோ. அதில் 2900 கிலோவில் என்னென்ன இருந்தது அப்படின்னா கெமிக்கல்ஸ், டிட்டோனேட்டர்ஸ், வயர்ஸ், அதர் பாம் மேக்கிங் காம்பனன்ட்ஸ், ஒரு வெடிகுண்டை உருவாக்குவதற்கு தேவையான மூலப்பொருட்கள் அனைத்துமே அங்கே இருந்தது. அதோடைய எடை மட்டும் 2900 கிலோ. அமோனியம் நைட்ரேட் வெடிப்பொருள் நமக்கு தெரியும் 360 கிலோ அமோனியம் நைட்ரேட். ஸோ இதெல்லாமே ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3400-500 கிலோ வெடிப்பொருள், அதுக்கப்புறம் அது செய்ய வேண்டிய மூலப்பொருட்கள்னு சொல்லிட்டு கண்டெடுக்கிறாங்க. இப்போ அந்த ஃபரிசாபாத் அப்படிங்கிற அந்த பகுதியிலிருந்து 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ஹரியானா போலீஸ். அது யார் அப்படின்னா டாக்டர் முஜ்மில் அகமது அப்படிங்கிற ஒரு நபர், அதுக்கப்புறம் வந்து டாக்டர் அதில் அகமது ரதீர் அப்படிங்கிற நபர். ஸோ 2 பேரை வந்து கைது பண்ணுறாங்க. இந்த முஜ்மில் அகமது அப்படிங்கிற நபர் வந்து யார் அப்படின்னா அல்ஃபா அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செய்யக்கூடியவர் தான் வந்து இந்த முஸ்மில் அகமது அப்படிங்கிற அந்த நபர். ஸோ 2 பேரை வந்து கைது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிலோ கணக்கில் வந்து இங்கே வெடிபொருளை வந்து கண்டெடுக்கிறாங்க. இவ்வளோ வெடிபொருள் வந்து சமீபமான ஆப்ரேஷனில் எங்கேயுமே வந்து கண்டறிஞ்சதே கிடையாது. இந்த அளவுக்கான ஒரு ஹை எக்ஸ்ப்ளோசிவ், அதே மாதிரி இந்த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஹை எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிறது இதுவரை ரீசெண்ட் ரெக்கார்டில் வந்து எங்கேயுமே வந்து காவல்துறை பிடிச்சது கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது மிக முக்கியமாக ஜம்மு காஷ்மீருடைய போலீஸ் அவங்க கொடுத்த அந்த டிப்பின் அடிப்படையிலும், ஹரியானா போலீஸ் அவங்க வந்து அவங்க மெனக்கெட்டு அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணதின் அடிப்படையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு டெரர் மாடூல் அப்படிங்கிறது வந்து பஸ்ட் ஆச்சு. ஸோ இந்த பஸ்டான உடனேயே இது தொடர்பான தகவல் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக வெளியே இருக்கும். ஏன்னா இவங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன லெவலில் எங்கேயோ ஒரு பகுதியில் மக்களை குறிவைத்து அப்படிங்கிறதை தாண்டி மிக ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இந்த தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது இந்த தீவிரவாதிகள் திட்டமிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான முழுமையான விஷயம் அப்படிங்கிறது வந்து வெளியாயிருக்கு. இப்போ இந்த ஃபரிசாபாத் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த வெடிபொருட்கள், வெடி தயாரிக்க வேண்டிய மூலப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு, அதாவது ஒரு பாம் செய்கிறாங்க, அதை போய் ஒரு இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா அந்த செய்பவர்கள், அதுக்கப்புறம் அங்கே வைக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கான ஒரு கோஆர்டினேஷன், அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான உபகரணங்கள்னு சொல்லிட்டு அதுவும் தனியாக இருந்திருக்கு. அதையும் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை. கிட்டத்தட்ட 20 டைமர்ஸ் ஆஃப் பேட்டரிஸ், அப்புறம் 24 ரிமோட் கண்ட்ரோல்ஸ், வாக்கி டாக்கி, ஒரு 5 கிலோ ஹெவி மெட்டல்ஸு, அப்புறம் எலக்ட்ரானிக் வயரிங் மெட்டீரியல்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. துப்பாக்கியும் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அந்த மாநிலத்துடைய உயர் காவல்துறை அதிகாரி குப்தா வந்து செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஃபரிசாபாத் தான் வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட். இந்த ஃபரிசாபாத்ல நடந்த மிக முக்கியமான இந்த விஷயம், இந்த டெரர் மாடியூல் வந்து பஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓகே நம்மளுடைய மிகப்பெரிய திட்டம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு, அதை வந்து அதிகாரிகள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால உடனடியாக நம்ம வந்து இப்போ கையில் என்ன விஷயம் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து செஞ்சிடணும்
அப்படிங்கிற பேரில் நடத்தப்பட்டது தான் டெல்லியில் நடைபெற்ற இந்த தீவிரவாத தாக்குதல். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஆரம்பத்தில் ரெண்டுத்துக்குமே லிங்க் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டுத்துக்குமே லிங்க் இருக்கு அப்படிங்கிறது வந்து பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதில் குற்றம் சாட்டப்பட்ட இப்போ இந்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டது யார், இதன் பின்னணி இருக்கக்கூடிய இயக்கங்கள் என்ன உள்ளிட்ட விஷயங்களும் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. இதில் அடிபடக்கூடிய மிக முக்கியமான ஒரு பெயர் ஜெய்ஷ் இ முகமது அப்படிங்கிற அந்த பாகிஸ்தான்ல இருந்து இந்த மசூத் அசார் தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு. நம்ம எல்லாருக்குமே நல்லா நினைவு இருக்கும். இந்த ஜெய்ஷ் இ முகமதுடைய ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கக்கூடிய மர்கா சுபானல்லா அப்படிங்கிற பகுதியை தான் ஆபரேஷன் சிந்தூர்ல நம்மளுடைய இந்திய விமானப்படை குறிவைத்து நொறுக்கியது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த தாக்குதல்ல அந்த மசூத் அசாதுடைய சகோதரர் உட்பட கிட்டத்தட்ட 14 பேர் கொல்லப்பட்டாங்க. அந்த 14 பேருக்கும் தலா 1 கோடி ரூபாய். அவங்க எல்லாமே வந்து தீவிரவாதிகள். ஆனா வந்து அவங்க ஏதோ பெரிய தியாகிகள் மாதிரி இறந்து போன உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு 1 கோடிங்கிற பேர்ல 14 கோடியை கொடுத்தது இந்த பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம். ஸோ இப்போ இந்த தாக்குதல் எல்லாத்துலயுமே வந்து காமனா வந்து வரக்கூடிய ஒரே ஒரு பெயர் ஜெய்ஷ் இ முகமது அப்படிங்கிற அந்த இயக்கம் தான். அந்த இயக்கம் தொடர்புடைய இந்த பெயர் தான் வந்து இப்போ வந்து வெளியாகி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ ஃபரிசாபாத், அதுக்கப்புறம் வந்து டெல்லி. ஃபரிசாபாத்தில் இவங்க மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தணும் அப்படிங்கிறதால அங்கே வந்து வச்சிருந்த இந்த வெடிபொருட்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பேர் தான் டெல்லியில் வந்து நடந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த 2 விஷயங்களையும் தாண்டி ரசாயன தாக்குதலை நடத்தணும் அப்படிங்கிற பேரில் ஒரு டாக்டர்ஸ் ஒரு குரூப் வந்து ஒரு இடத்துல வந்து வேற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அதை வந்து நம்மளுடைய குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் வந்து அதையும் பஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மொதல் விஷயம், இந்தியாவில் இந்தியர்களை குறிவைத்து ஒரு ரசாயன தாக்குதலை நடத்த வேண்டும். 2வது, இந்த ஃபரிசாபாத்லேருந்து கைப்பற்ற பொருட்கள் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதலை நடத்த வேண்டும். இப்போ இது ரெண்டுமே வந்து பஸ்ட் ஆயிடுச்சு, இது ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறதால மேற்கொண்டு இந்த விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற பேரில் டெல்லியில் இப்போ இந்த ஜோனில் வந்து இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது இன்னும் மேற்கொண்டு இப்போ என்ஐஏ ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு அமைப்புகள், ஐபி உள்ளிட்ட இன்னும் பல்வேறு அமைப்புகள் வந்து நம்மளுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அப்புறம் பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து போயிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் இந்த விசாரணை வந்து தீவிரமாக போகும்போது இன்னும் பல தகவல்கள் இதிலிருந்து வெளியாவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பூட்டான்ல வந்து இருக்கிறாரு. பூட்டான்ல அங்க அவர் பேசும்போதே வந்து மிக நிச்சயமா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. தாக்குதல் சம்பவத்துக்கு காரணமாக இருந்த யாரையும் விடப்போவதில்லை, மிக நிச்சயமாக நீதி அப்படிங்கிறது வழங்கப்படும், அந்த இறந்து போனவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்ட்டு வந்து பூட்டான்ல வந்து பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இதை தழுவியதான் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் வந்து பேசியிருக்கிறாரு. அமித்ஷா அவர்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த விஷயத்தை வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரியாக நாளை 12ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு நம்மளுடைய கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, இந்தியாவுடைய உச்சபட்சமான ஒரு அமைப்பு நாளைக்கு வந்து கூட இருக்கு, பிரதமர் தலைமையில் கூட இருக்கு. மாலை 5:30 மணிக்கு இது வந்து டெல்லியில வந்து நடைபெற இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுல மிக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஏன் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நாம பாலிசிலேயே நிறைய விஷயங்களை வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இனிமே இந்தியாவில் நடத்தப்படக்கூடிய எந்த தீவிரவாத தாக்குதலாக இருந்தாலும் அது வந்து ஆக்ட் ஆஃப் வார், அது போருக்கான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத வந்து இந்திய அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு பாலிசி ஷிஃப்ட்டை வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர்லேயே வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது நேரடியாக குறிப்பாக இந்த பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய இந்த ஊடகங்கள் இப்போ அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி வந்து ஏமாத்துது, இந்த தாக்குதல் வந்து ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் இது வந்து அப்படிங்கிற பேரில் வந்து இப்போ அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன வேணா பேசலாம், இதில் வந்து பாகிஸ்தானியர்கள் யாருமே ஈடுபடாமல் இருக்கலாம், ஆனால் ஜெய்ஷ் இ முகமது அப்படிங்கிற அந்த பயங்கரவாத அமைப்பாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இவங்க எப்படி ரேடிகலைஸ் ஆனாங்க. இன்னொரு விஷயம் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவங்க எல்லாருமே இதுக்கு முன்பாக தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவங்க எல்லாமே வந்து ரொம்ப லோ ஸ்கேலில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, தொழிலாளிகள் அந்த ரேஞ்ச் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் காலேஜோடைய ப்ரொஃபஸர்ஸ், டாக்டர் பட்டம் வாங்கியவர்கள், எம்பிபிஎஸ் படித்தவங்க, குறிப்பாக எம்பிபிஎஸ்ல இந்த கெமிஸ்ட்ரி உள்ளிட்ட விஷயங்களை வந்து படித்தவங்க, இவங்களாக தான். ஸோ ஒரு ஒயிட் காலர் ஒரு டெரர் மாடியூலாக தான் இப்போ இருக்கும் இது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. மிக நிச்சயமாக இதன் பின்னணியில் பாகிஸ்தான், அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட உளவு அமைப்பு ISI இருக்கிறதா அப்படிங்கிற கோணத்தில் இந்த விசாரணை வந்து தீவிரப்படும்.
ஒருவேளை அது தீவிரப்படும் பட்சத்தில் நமக்கு ஆதாரங்கள் வலுவாக கிடைக்கும் பட்சத்தில் ஆபரேஷன் 2.0 அதாவது ஆபரேஷன் சிந்தூர் 2.0 இஸ் லோடிங் அப்படிங்கிற விஷயம் தான் மிக தெளிவாக தெரிகிறது. நம்மளுடைய பாலிசி ஷிஃப்ட்லயும் அது நடந்திருக்கு அப்படிங்கிறதால நாம் அதை எதிர்பார்க்கலாம். இன்னும் பல தகவல்கள் இருக்கிறது. தொடர்ச்சியாக வரக்கூடிய அப்டேட்ஸை இன்னும் விரைவாகவே உங்களுக்கு வழங்குகிறோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.